ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒன் பீஸோட 496வது எபிசோடு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஏசு லூஃபி வந்து சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப லூஃபி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பான். ஏஸ் பறந்து போய் லூஃபியை ஒரே அடி அடிச்சு அவனை வந்து தோக்கடிச்சிருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஏசும் சாபவும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏஸ் எப்படியோ தோக்கடின்னு சாபம் நினைச்சிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா அசந்த நேரத்துல சாபோ ஒரே குத்தி ஏஸ் வந்து ஜெயிச்சிருவான். சாபோ அப்படியே வந்து கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாபுவும் லூஃபி வந்து சண்டை போடுவாங்க. உடனே சாபு அட்டாக் பண்ணி வந்துட்டு இருப்பான். லூஃபி விரல் நட்டு மாதிரி இழுப்பான்ல, அப்படியே ரப்பர் பேண்ட் பண்ணி பிடிச்சி இழுத்து விட்டுருவான். அதுல லூஃபி பறந்து போய் உருண்டு போய் விழுந்துட்டு இருப்பான். அப்ப ஏஸ் வந்து ஒரு ரப்பர் பவரே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். லூஃபி வந்து டென்ஷன் ஆகி நான் உங்களை தோக்கடிப்பேன்டா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். லூஃபி வந்துட்டு நம்ம ஏஸ் வந்து 50 தடவை தோக்கடிச்சிருப்பான். அதை நினைச்சு லூஃபி வந்து கத்திட்டு இருப்பான். ஏச பார்த்துட்டு சரி வாங்க ட்ரைனிங் எடுத்து பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதலை வந்து பிடிக்கிறதுக்காண்டி இவங்க 3 பேர் வந்து போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லூஃபி வந்து பறந்து வந்து முதலை வந்து பிடிக்க போய்கிட்டு இருப்பாங்க. இவங்க படுத்துட்டு படுசாக்கா இவங்களும் பறந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படியே போய் அடி அடி நடிச்சு ஒரு முதலை வந்து தோக்கடிச்சுட்டு டாடன் இருக்க இடத்துக்கு வந்து முதல்ல தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்ப இவங்க இருக்கிறதுக்கு நார்த்ல இருக்க இடத்துல வந்து கிரேட் டெர்மினல் அப்படின்னு ஒரு இடத்த வந்து காட்டுவாங்க. அதுல ஃபுல்லா குப்பையா இருக்கும். அதே மாதிரி ஊருக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த ஊர்ல இருக்க குப்பை எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து போடுவாங்க. அந்த குப்பைக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வந்திருக்க குப்பையில வந்து ட்ரெஷர் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பா. நம்ம ஆட்கள் 3 பேரும் தான் வந்துட்டு மாறு இடத்துல வந்துட்டு அந்த முதலையை பிடிச்சிட்டு அப்படி விற்கிறதுக்காண்டி ஊருக்குள்ள வந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு நிறைய கொள்ளக்காரங்க வந்து நின்றுகிட்டு இருப்பாங்க. எவன்டா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம லூஃபி ஏஸ் எல்லாம் மாறுவேடத்துல வந்திருப்பாங்களா, அவங்ககிட்ட வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து வம்புழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே மாறுவேடத்தை கழிச்சிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து அப்படியே வந்து பறந்து வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்கு பேர் வந்து கோவா கிங்டம். இங்க வந்துட்டு நிறைய வேர்ல்டு நோபல்ஸ் வந்து தங்கியிருப்பாங்க. இந்த கோவா கிங்டம்ல ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல தான் லூஃபி வந்து பிறந்திருப்பான். இங்கதான் ஏசு எல்லாருமே வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம லூஃபி இவங்க மாறுவேடத்துல வரதை பார்த்துட்டு யாரா அவங்க இவ்வளவு அழுக்கா வராங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. சரி பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து சாப்பிட போவாங்க. அப்ப சாபோ வந்து ஒரு சிம்பிளை வந்து காட்டுவான். அதை பார்த்தோன்னே இவங்க வந்து பயந்துட்டு வாங்க வாங்க உள்ள வாங்க சாப்பிட வாங்கன்னு பயந்துட்டு இருப்பான். அப்ப சாபோ வந்துட்டு இந்த சிம்பிளை வந்து நான் ரோட்ல தான் வந்து எடுத்தேன், எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ரூம்குள்ள வந்துட்டு இவங்களுக்கு ராமன் நூடுல்ஸ் வந்து கொடுப்பாங்க. உடனே 3 பேர் வந்து மாறுவடத்தை கழிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நூடுல்ஸ் நூடுல்ஸ் நூடுல்ஸ்னு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. அப்ப சர்வ் பண்ணும்போது லூஃபி அவன் கையை வச்சு ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி எடுப்பான்ல, அந்த பொண்ணு பார்த்துட்டு பயந்துட்டு கீழே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். போச்சுடா மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அங்கிருந்து பறந்து அப்படி வந்து ஜன்னல் வழியா குச்சிருவாங்க. இவ்வளவு நூடுல்ஸை சாப்பிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாமே வந்து பட்டு டென்ஷன் ஆகி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஓடி போயிட்டு இருக்கும்போது சாபோ வந்து ஒருத்தன் பார்ப்பான். சாபோ நில்லு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சாபோ அவனை பார்த்துட்டு வந்து படுஷாக் ஆயிடுவான். அவன் யாரு அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. பார்த்தா சாபோட அப்பா வந்து இவன் தான். அப்ப சாபோவை பிடிச்சி வச்சு யாருன்னு சொல்லு, அந்த யாருன்னு சொல்லு, எங்கிட்ட எதுவும் மறைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சரி சொல்றேன் அப்படின்ட்டு நான் ஒரு நோபலோட சன்னு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்படின்னா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அப்பதான் வந்துட்டு சாபாவே சொல்லுவான், என்னோட அம்மாவும் அப்பாவும் இன்னும் உயிரோட தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிட்டு இருப்பான். என்னது கூட்டது உங்க அப்பாவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஏசும் லூஃபியும் வந்து படுசாக்காயிருவாங்க. உயிரோட தான் இருக்காங்க. நோபல் அப்புறம் எதுக்கு நீ ஓடி வந்த அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்குன்னு ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்ப சாபோ சொல்லுவான். சாபோ சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்கணும், நீ ஒரு நோபல் ஃபேமிலியில வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் உயரணும் அப்படின்னு அம்மா அப்பா சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பிட்டு சாபோவும் உட்காந்து மாங்க உட்காந்து படிச்சு டேலண்ட்டை வளர்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம சாபோட அப்பாவோட கப்பலை வந்து பைரட்ஸ் வந்து பிடிச்சிருவாங்க. அதனால அவனுக்கு பெருத்த லாஸ் ஆயிரும். அப்ப சாபோ வந்து பாசமா அவங்க அப்பா போட்டோ வரைஞ்சு கொடுப்பான். பார்த்தா அவன் அதை கிழிச்சு கீழே தூக்கி போட்டுருவான். இதை பார்த்து ஷாக்கா என்னடா அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நோபலோட பையன் வந்து அவன் முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருப்பான். ராயல் ஃபேமிலி என் பேக் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னோடனே சாபோ வந்து அவனை பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருவான் கீழே. ஒரு நோபல் நானு என்னையே மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கத்தி எடுத்துட்டு வந்து வேமா சாபோ வந்து குத்த வந்துட்டு இருப்பான். அப்ப சாபோ வந்து அவனை அடிச்சு விடுவான். உடனே அவங்க அம்மா வந்துட்டு வேமா இவன் அடிப்பான்னு பார்த்தா சாபோ போட்டு அடிச்சு விடுவா. என்ன தைரியம் இருந்தா ராயல் ஃபேமிலி மேல கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா இவளோட அம்மா. இதை பார்த்துட்டு நம்ம சாபாவுக்கு மனசே வந்து உடஞ்சிரும். என்னடா நம்ம அம்மா 2 பேருமே இப்படி வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதனாலதான் நான் இங்கே வந்துட்டேன், அவங்க எனக்கு பேரண்ட்ஸே வந்து கிடையாது, நான் எனக்கு பையனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்ப நோபல்ஸ் யாருமே வந்துட்டு அந்த கிரேட் டெர்மினலுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா வந்து சொல்லியிருந்திருப்பான். சாபா அங்க இழிவான மக்கள் தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். இவன் அதுக்குன்னே வேணும்னே வந்து அங்க வந்து போவான். அப்ப நிறைய பைரட்ஸ் திருடங்கெல்லாம் வந்து அங்க உட்காந்துருப்பாங்கல்ல. அப்ப சாபா போய் அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். நீ எங்கெல்லாம் அட்வென்ச்சர்லாம் போனீங்க எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஆர்வமா இருக்குன்னு சொன்னோன்னே அவங்களும் கூப்பிட்டு வா குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவான். நான் உலகத்தை சுத்தி பார்த்து அதை பத்தி ஒரு புக் எழுதணும், அதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி அப்ப சாபம் வைக்கணும். அப்ப ஏஸ் வந்துட்டு நான் ஒரு மிகப்பெரிய வந்து பைரட் ஆகணும், அதுதான் வந்து என்னோட கனவு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல, வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் யாருன்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன் கண்டிப்பா ஒரு நாள். இப்ப லூஃபி வந்து வேமா அப்படி வந்து நான் என்ன ஆகணும்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட கனவு வந்து சொல்லுவான். பார்த்தா காட்ட மாட்டாங்க. அதை கேட்டுட்டு இவங்க 2 பேர் உட்காந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நீ ஒரு மிகப்பெரிய முட்டாள்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க 3 பேத்துக்குள்ளயுமே வந்து யாரு வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சண்டை வந்துகிட்டு இருக்கும்.
லூஃபி அவனோட கனவு என்னன்னு சொன்னது வந்து கடைசி வரைக்கும் காட்ட மாட்டாங்க. அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸா இருக்குது. அப்ப ஏசு வந்துட்டு டாடான்ட்டு இருந்து அந்த ஒரு ஷேக்கை வந்து எடுத்துட்டு வந்துட்டு அங்க ஒரு 3 பவுல வந்து வச்சிருப்பான். நம்ம தனித்தனியா பிரயாணம் பண்ணாலும் பரவாயில்ல, இன்னையில இருந்து நம்ம 3 பேருமே வந்துட்டு பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏசு சொல்லிட்டு இருப்பான். இன்னையில இருந்து நம்ம 3 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சந்தோஷமா வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஒன் எபிசோட் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். பாய்.